கடைசி நாட்களிலே வேத புரட்டர்கள் அதிகமாய் தேசத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிறபடியால் இப்படி ஒரு செய்தியை கொடுப்பது சபைக்கு அவசியம் என்பதை என்னுடைய ஆவியிலே நான் உணர்ந்தேன். ஆவியானவரும் அதை உணர்த்தினார். கடைசி நாட்களில் வேதத்துக்கு புறம்பாக அல்லது ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதிரடையான உபதேசத்தை பேசக்கூடிய அநேகர் எழும்புவார்கள் என்பதை பவுல் அன்றைக்கே சொன்னார். நான் போன பின்பு கொடிதான ஓநாய்கள் மந்தையை தப்ப விடாதபடிக்கு வரும் என்று சொன்னார். பேதுருவும் தன்னுடைய நிருபங்களிலே கள்ள கிறிஸ்துகள், கள்ள போதகர்கள், கள்ள உபதேசக்காரர்களை பற்றி அதிகமாக எழுதியிருக்கிறார். இந்த கள்ள உபதேசம் பண்ணுகிறவர்களை நாம் திருத்த முடியாது. கள்ள போதகர்களை நாம் திருத்த முடியாது. ஆனால் கள்ள போதனைகள், கள்ள போதகர்களை அடையாளம் கண்டுகொண்டு நாம் நல்ல போதனைகளை பின்பற்ற நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எனவே கிறிஸ்தவத்துக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கவும், சபை விழிப்புணர்வோடு கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவும் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த மாதத்தில் ஒரு 4 பிரபலமான ஊழியர்கள் சேர்ந்து லைஃப் கான்ஃபரன்ஸ் என்று ஒன்றை நடத்த இருக்கிறார்கள். உங்களில் அநேகருக்கு வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோ வந்திருக்கும். அலர்ட் என்று சொல்லி வந்திருக்கும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு வந்ததா? ரொம்ப ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கி சில ஊழியர்கள் கிறிஸ்தவத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதிலே சொல்ல வரக்கூடிய கருத்து என்னவென்றால், மரணம் கிடையாது, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். எனவே கடைசி சத்துருவாகிய மரணத்தை ஜெயித்தால்தான் இயேசு வர முடியும், அதுவரைக்கும் இயேசு வர முடியாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நாம் மரிப்பது கிடையாது, நமக்கு மரணம் நேரிடாது, நாம் மரணத்தை ஜெயிக்க வேண்டும், நாம் மரணத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள். இயேசு சொன்னார், மரணத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்னார். எனவே அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு இனி மரணம் இல்லை என்று வேதம் சொல்கிறது என்று இப்படி ஒரு தவறான கொள்கைகளை பரப்புவதற்காக, கிறிஸ்தவத்தை குழப்புவதற்காக, இல்லாவிட்டால் இப்படி நூதனமான காரியங்களை சொல்லி பெரும் திரள் கூட்டத்தை தங்கள் பக்கமாய் இழுத்து கொள்வதற்காக இப்படி அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு பதில் சொல்லுவது என்னுடைய வேலை அல்ல. இவர்களுடைய தவறான உபதேசத்தை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியது சபையினுடைய வேலை. அதற்கு ஒத்துழைக்க வேண்டியது என்னுடைய கடமை. எனவே சபைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு மரணத்தை ஜெயித்தது உண்மையானால் இன்றும் ஏன் மரணம் வருகிறது? நாம் மரிக்காமல் வாழ முடியும் என்பதுதான் அவர்களுடைய வாதம் அல்லது புதுவிதமான உபதேசம். ஆனால் வேத சத்தியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணம் இல்லை என்று சொன்னது வேறு ஒரு மரணம், 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரக தண்டனையைத்தான் 2ஆம் மரணம் என்று சொன்னார். இந்த 2ஆம் மரணத்தை தான் நாம் ஜெயிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பூமியில எல்லாருக்கும் மரணம் உண்டு என்பதை வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் அல்ல, புதிய ஏற்பாட்டிலே எபிரேய ஆக்கியோன் இவ்விதமாக சொல்லுகிறார். எபிரேய ஆக்கியோன் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற படியே. எல்லா மனுஷருக்கும் மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மரணம் ஏன் நியமிக்கப்பட்டது என்றால், ஆதாமுடைய சரீரத்தில் பாவம் நுழையாமல் இருந்திருக்குமானால் அவன் என்னென்றைக்கும் ஜீவனோடு இருந்திருக்கலாம். பாவத்தின் சம்பள மரணம் என்பது முதல் மரணத்தையும் குறிக்கும், 2வது மரணத்தையும் குறிக்கும். ஆண்டவர் இயேசு எந்த மரணத்துக்கு நம்மை தப்புவிக்க வந்தார் என்றால், 2வது மரணமாகிய நரக தண்டனைக்கு நம்மை தப்புவிக்க வந்தார். எல்லா மனிதனுக்கும் மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 116ஆம் அதிகாரத்துக்கு
என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது பரிசுத்தவான்களுடைய மரணம், பாவிகளுடைய மரணம் என்று சொல்லவில்லை. பாவிகளுடைய மரணம் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற ஆத்மீக மரணம். ஆனால் வேதத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்தவான்களுடைய மரணம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தவான்களுடைய மரணம் ஆண்டவருடைய பார்வைக்கு. ஆனா இந்த நால்வர் அணியினுடைய பார்வையில அது பொல்லாததாக காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில அது எப்படி காணப்படுகிறது? அருமையாக காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இது ஆண்டவர் மரணத்தை எல்லாம் ஜெயித்து பரலோகத்துக்கு போன பின்பு 7 வருட அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி முடிந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய காரியங்களை சொல்லும் பொழுது, அதாவது அந்த அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 13ஆம் வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. இவர்கள் எல்லாம் எதை சொல்லுகிறார்கள்? இந்த சரீரத்தில் ஏற்படக்கூடிய மரணம். இந்த சரீர மரணத்துக்கு யாரும் தப்ப முடியாது. எப்பொழுது தப்ப முடியும் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்து வருவார் என்றால், நாம் எல்லாம் மரணத்தை காண்பதில்லை, மரணத்தை காணாமல் மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு போய்விடுவோம். இயேசு வரும்பொழுது இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு முதல் மரணமும் இல்லை, இரண்டாவது மரணமும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வருகை தாமதித்துக் கொண்டிருக்கிறபடினால் நம்முடைய பார்வையில், அவருடைய பார்வையில தாமதிக்கவில்லை. அவர் சொன்ன நேரத்துக்கு நினைத்த நேரத்துக்கு வருவார். அவருடைய வருகைக்கு முன்பாக இந்த பூமியிலே மனிதன் வாழ்வதற்கு நாட்களை குறித்து வைத்திருக்கிறார். மெத்துசலா 969 ஆண்டுகள் வாழ்ந்தார். அதற்கு பின்பு வந்தவர்கள் வாழ்நாள் குறுகி கொண்டே வந்தார்கள். யோபு சொல்லும் பொழுது வாழ்நாள் குறுகினவன் மனிதன் என்று சொல்லுகிறார். அதற்கு பின்பு பார்க்கும் பொழுது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பெலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஆண்டவர் இந்த சரீரத்தில் ஏற்படக்கூடிய மரணத்திலிருந்து பரிகாரம் கொடுக்க வரவில்லை, ஆத்துமாவில் ஏற்படக்கூடிய மரணத்தை ஜெயிக்கத்தான் இயேசு வந்தார். எனவே இந்த சரீர மரணம் எல்லாருக்கும் உரியது. எப்பொழுது நமக்கு கிடையாது என்றால், திரும்பவும் வலியுறுத்துகிறேன், இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையிலே வரும் பொழுது இந்த சரீரம் அப்படியே போக முடியாதபடினால் இது மறுரூபமாக்கப்படும். இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரோடு கூட இருப்போம். இந்த சரீர பிரகாரமான மரணத்தை தோல்வி என்று நாம் நினைப்போமானால், ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் மரிப்பதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தில் 55ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பரிசுத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசுத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஒரு பரிசுத்தவானாகிய ஸ்தேவான் இந்த பூமியில் மரிப்பது எந்த நேரத்தில்? இயேசு மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து பரலோகத்துக்கு போன பின்பு. இன்றைக்கு இவர்கள் சொல்லுகிற உபதேசத்தின்படி மரணத்தை ஜெயிக்க வேண்டுமானால் அன்றைக்கு ஸ்தேவான் மரிக்காமல் இருந்திருக்க ஆண்டவர் உதவி செய்திருக்க வேண்டும். மரிப்பதற்கு ஏன் அனுமதித்தார் என்றால், இந்த சரீர மரணம் ஏற்பட்டால்தான் இந்த ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு பரலோகத்துக்கு தேவனிடத்தில்
போய் சேர முடியும். அது வியாதி வந்து உயிர் பிரியலாம், விபத்தில் உயிர் பிரியலாம், இயற்கை மரணம் வரலாம், எப்படியோ. ஆனால் சரீர மரணம் என்பது கண்டிப்பாக இந்த உலகத்தில் உண்டு. நூதனமாக இருக்கிறது என்பதற்காக அப்படிப்பட்டவர்கள் பின்பாக நாம் போய்விடக்கூடாது. ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது யோவான் 21 அதிகாரத்தில் 19 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தை நன்றாய் கவனிங்கள். மரணத்தின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த போகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சோ இந்த சரீரத்தில் ஏற்படக்கூடிய மரணம் ஆண்டவருக்காக தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு பேதுரு கொலை செய்யப்பட்டார். அதை தேவன் அனுமதித்தார். ஏனென்றால் இந்த சரீரத்தை கொல்ல வல்லவன் ஒருவன் இருக்கிறான், ஆனால் ஆத்மாவை அவனால் கொல்ல முடியாது. அந்த ஆத்மா மரணத்திலிருந்து தான் இயேசு ஜெயம் கொடுத்தார். எனவே இந்த சரீரத்தை கொல்ல வல்லவன் பிசாசு. இன்னைக்கு ஸ்டெயின் கிரஹாம் ஸ்டெயின் அவரையும் அவருடைய பிள்ளைகளையும் தீயிட்டு கொளுத்தும் போது தேவன் எங்கே போயிருந்தார்? இந்த மரணத்தின் மூலம் தேவனை மகிமைப்படுத்த போகிறார்கள் என்பதை தேவன் அறிந்திருந்தார். இதை புரியாதவர்கள் தான் ஆண்டவர் எங்கே போய்விட்டார், உங்க ஆண்டவருக்கு காப்பாற்ற வழி இல்லையா என்று சிலுவையில பேதுருவை அடிக்கும் போது ஆண்டவர் காப்பாற்ற முடியாதா? அப்படி இரத்த சாட்சியாய் மரிப்பதின் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை ஆண்டவர் சொன்னார். பேதுரு கூட தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது, நான் தான் பிரதான அப்போஸ்தலன், எனவே நான் மரிக்க மாட்டேன், நான் மரணத்தை ஜெயித்தவருடைய ஒரு ஊழியக்காரன், என் மேல்தான் சபையை கட்டியிருக்கிறார் என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. 2 பேதுருவின் புத்தகம் 1 அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். அங்க என்ன சொல்லுகிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவித்தபடி நீ இப்படிதான்ப்பா சாக போற அப்படின்னு ஆண்டவர் மரணத்தை பற்றி சொல்லிவிட்டார். அவர் சொன்னபடி நான் போக போகிறேன், நான் மரிக்க போகிறேன் என்ற வார்த்தையை அவர் சொல்லாமல் அந்த மரணத்துக்கு இன்னொரு வார்த்தை பயன்படுத்துகிறார், இந்த கூடாரத்தை விட்டு சீக்கிரத்தில் போவது. ஆமீன் சொல்லுவோமா? பவுல் இதை குறித்து எழுதும் பொழுது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் கைவேளை இல்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப இந்த சரீரம் ஒரு கூடாரம். இந்த கூடாரத்தை விட்டு வெளியே போவதைத்தான் அவர்கள் மரணம் என்று சொன்னார்கள். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது என்றால் இந்த சரீரத்தை களைந்து போட்டு அவர்கள் என்னிடத்தில் வரப்போகிறார்கள். எனவே தெரிந்து கொள்ள வேண்டும், சபை எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நூதனமாக ஏதோ உபதேசத்தை சொல்லுகிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு பின்பாக அவர்கள் சொல்லுகிறது உண்மையோ என்று சந்தேகப்பட்டு விடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரத்தில் 21 வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார். பிலிப்பியர் 1:21, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னதென்று அறியேன். சாவை ஆதாயம் என்று ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார். சாவை அருமையானது என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆனால் 2ஆம் மரணத்தை அருமையானது என்றோ அற்புதமானது என்றோ பாக்கியம் என்றோ லாபம் என்றோ சொல்லவில்லை. அது 2ஆம் மரணம். எனவே பவுலும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை இங்கே எழுதுகிறார். நான் இவ்விரண்டினாலும் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 50 வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பது இல்லை. மாம்சமும் இரத்தமும், இந்த சரீரம் என்பது என்ன? மாம்சமும்
இரத்தமும். இந்த மாம்சமும் இரத்தமும் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. இவர்கள் சொல்லுகிறபடி மரணமே இல்லாமல் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் இந்த பாவ உலகத்தில் தான் வாழ்வார்கள். ஆனால் 1000 ஆண்டுகள் அல்ல, 1000 ஆண்டுகளாக பாவமில்லாத உலகத்தில் வாழ்வதற்காக இந்த பாவ உலகத்தில் இந்த சரீரம் மரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். எனவே இதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். மண்ணானவன் என்றால் ஆதாம். ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பாவம் செய்தபடினால் நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றால் அந்த சாபம், அதிலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு வரவில்லை, ஆன்மீக மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கத்தான் வந்தார். எனவே இந்த சரீரம் முதல் ஆதாமாகிய மண்ணானவனுடைய சாயல். இந்த மறுரூபம் என்பது பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சாயல். எனவேதான் அதை முன்பு செய்து காட்டினார். மறுரூப மலையிலே பேதுரு, யோவான், யாக்கோபை கூட்டிக் கொண்டு போய் மறுரூபமானார். எனவே நாம் மறுரூபமாகி போனால் மரணம் இல்லை. இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்பாக நமக்கு மரணம் இருக்கும் என்றால் நாம் மரிப்பது நிச்சயம். எனவே எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமாய் வாழ்ந்த தாவீது மரித்தான். இத்தனை நிருபங்களை எழுதின பவுல் தலை வெட்டி சிறைச்சேதம் பண்ணப்பட்டார். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறேன். 40ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 15:40. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. இவ்வளவு விளக்கம் உங்களுக்கு போதும் என்று நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அப்ப சரீர மரணம் கண்டிப்பா உண்டு. அது கர்த்தருடைய பார்வையில அருமையானது. ஏனென்றால் அந்த மரணத்தை முடித்து நாம் மரணம் என்றால் திரை நீக்கப்படுதல் என்று அர்த்தம். ஒரு ஸ்கிரீன் போட்டிருக்கோம்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு, அது தெரியாம இருக்கிறதுக்கு ஸ்கிரீன் போட்டிருக்கோம். மரணம் என்பதை பரிசுத்தவான்கள் திரை நீக்கப்படுதல் என்கிறார்கள். நம்முடைய மரணம் என்பது முடிவல்ல, திரை நீக்கப்பட்டு அந்த கைவேலையல்லாத நித்திய வீட்டுக்குள்ளே போகிறோம். ஆனால் 2ஆம் மரணம் என்பது நித்தியமாக நரகத்தில் துடிக்கக்கூடியது. அது நமக்கு கிடையாது. அந்த மரணத்தை இயேசு ஜெயித்தார், நாமும் ஜெயித்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே திருச்சபை அல்லது இந்த செய்தியை யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் விழிப்புள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவருடைய வருகைக்காய் ஆயத்தப்படுங்கள். வருகைக்கு முன்பாக நம்முடைய மரணம் இருக்கும் என்றால் அது கர்த்தருடைய பார்வையிலே அருமையானது. துரு உபதேசங்களுக்கு விலகி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.